அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சீட்டைகள் முத நாளே கூப்பிட்டு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் கூட்டிட்டு வந்து இவ்வளவு சீப்பா தான் நடத்து விருந்து மறந்து வச்சுட்டீங்களேயா? அதை விட சீஃப் கெஸ்ட் சொல்லிட்டு இவ்வளவு சீப்பா ஆக்கிட்டீல. எனக்கு மனசே கேட்கல. சரி படிங்க விடு தம்பி, போகும்போது ஒரு டிவி வாங்கி தருவான். சரியில்லை. கடந்த மாதம் இதெல்லாம் சரியில்லை, வேற நியூஸ் படிங்க. குமரி மாவட்டத்தில் 4 பேர், ஐயோ சாரி அழைச்சுங்க, குமரி மாவட்டத்தில் குரூப் நான் என்னன்னு படிச்சேன், குமரி மாவட்டத்தில் 4 பேர். குமரி மாவட்டத்தில் குரூப் 4 தேர்வை 4 பேர் எழுதினார். 28,651 பேர் எழுதினார். அப்பா, ஆமா, 6,500 பேர் ஆப்சென்ட். ஆமா, பரவாயில்ல. 28,651 பேர் எழுதியிருக்காங்க. இதுல விண்ணப்பம் போட்டும் 6,600 பேர் ஆப்சென்ட். இதுல கொடுமை என்னன்னா, குரூப் 4 தேர்வு எழுதுறீங்கல்ல, எழுதி அரசாங்கம் ஏதாவது உத்தியோகத்துக்கு போறீங்க. அப்படி நீங்க போறவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கே லேட் ஆகி வந்துட்டு 9 மணிக்கு எல்லாம் அடைச்சிருவாங்கன்னு தெரியும், சொல்லியிருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சுட்டு 9:10க்கு அங்க போய் நின்றுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு 15 பேர், அது லேட் ஆகி வந்தா 15 பேர் ஒரு குரூப் சேர்ந்து உட்காந்துட்டு ரோட்ல உட்காந்து மறியல் பண்றீங்க. அப்ப அதை நாங்க என்ன கணக்குல எடுக்கிறது? நீங்க லேட் ஆகி வந்து உங்க தவறு, அது என்ன காரணமா இருக்கட்டுமே, 1 hour முன்னாடி வாங்க, உங்க வாழ்க்கை பிரச்சனை இல்ல. கண்டிப்பா அதுல நிறைய பேர் வர வழியில வண்டி மிஸ் ஆயிருக்கும், நல்ல பிரச்சனை இருக்கும். ஆனா அவங்கள விட்டுட்டு மற்றபடி நீங்க இதுக்கே லேட்டா வந்தீங்கன்னா, நாளைக்கு நல்ல ஒரு உயர் அதிகாரிகளா வந்தீங்கன்னா உங்களுக்கு நீ கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க எப்படி டைமுக்கு வந்து பண்ணுவீங்க? அவங்கள விட்டுட்டா எல்லாரும் அதே காரணம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் பின்னாடி போய் பார்த்துருக்க முடியாது. மொத்தத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா என்ன கிளம்புறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எக்ஸாம் எழும்போதே லேட் ஆகி வரீங்கன்னா, நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகி ஒரு வேலை, அரசாங்க வேலை கிடைச்சுன்னா உங்க வேலைக்கு நீங்க எப்படி டைமுக்கு வருவீங்க? 260 பேரை பலிகொண்ட அகமதாபாத் விமானம் விபத்துக்கு காரணம் என்ன? விசாரணையில் திடுக்கிடும் தகவல். இன்ஜினுக்கு எரிபொருள் செல்லாததே காரணம். விமானிகளின் உரையாடலை வெளியிட்டு விசாரணை அறிக்கை அதிர்ச்சி தகவல். என்டிஏ வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான். கேரளால பேசின அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. என்டிஏன்னா அவங்க கூட்டணி பேரு என்டிஏ. அந்த கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா தமிழகத்துல கண்டிப்பா கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்காரு. அமித்ஷா ஐயோ இவரை நீங்க வேற நியூஸ் படிக்க காதல் விண்வெளியில் விவசாயம் செய்ய ஆய்வு செய்யும் காலத்தில் காதல் திருமணம் செய்த ஜோடியை ஏர்கலப்பையில் பூட்டி சித்திரவதை, கொடூர காட்சி சமூக வலைதளங்களில் வைரல். பரவாயில்லையா? ஐஏஎம் மாணவி பலாத்காரம், உடன் படிக்கும் மாணவன் கைது. கேரளா எந்த ஊர்ல? கொல்கத்தா. ஐயா, நீங்க தான் நியூஸ் வாசிச்சிருங்க. அவங்க இருக்கிற நியூஸ்லாம் பலபடம் வாசிச்சிருப்பான் போல. நம்மள ஓட்டா கூட போயிடும். கணவரை லாட்சியில் தள்ளிவிட்டு கொல்ல முயன்ற பெண், புகைப்படம் எடுப்பது போல் நடிப்பு. புதுப்பெண் கந்தம்மா பேரு, கர்நாடக மாநிலத்தில் நடந்திருக்கு. போட்டோ எடுக்கிற மாதிரியே கொஞ்சம் அப்படி தள்ளுங்க இப்படி தள்ளுங்க தள்ளி விட்டா. அட சண்டால பாவி, அவனுக்கு ஏதோ ஒரு கயிறு கிடைச்சதுனால அவன் தப்பிச்சான். செத்துருப்பான். ஐயோ ஐயோ நாடகாடி பாடுதுன்னு. ஆனா இந்த புது பெண்கள்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கல வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியது. நம்ம வண்டலூர் காப்பகத்தில் 18 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு, உரிமையாளர் மகன் கைது. வண்டலூருங்கிற சூ இருக்க ஊர் தான், அந்த ஊர்ல ஒரு காப்பகம் இருக்கு. சிங்கப்பூர் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு, 217 பேர் உயிர் தப்பினர். சென்னையில இருந்து புறப்பட்டுதான். 217 பேர் பிழைக்கிறதுக்கு இல்ல, இது விழுந்துச்சுன்னா கீழே நாங்க ஒரு 50 பேர் இருப்போம், எங்களையும் சேர்த்து கொண்டு போயிடும். ஆபத்து. மொபைல் போன்களில் மூழ்கும் குழந்தைகளுக்கு பயன்பாட்டு நேரம் 2 மடங்கு ஆனதாக எச்சரிக்கை. எய்ம்ஸ் டாக்டர் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல். ஆமா, ஆக்சுவலா நான் இதை நேற்று ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லணும்னு நினைச்சேன். எப்படின்னா, நான் முன்னாடி ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், அதான் கார்பரேட் தான் நம்மளை கையாண்டுகிட்டு இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு நம்மளை படிக்க வைக்கிறது எதுக்காக? நம்ம இந்த உலகம் அந்த லாக்டவுன் போட்டது எதுக்காக? அதாவது நம்ம என்ன செய்யணுங்கிறத அவன் முடிவு பண்ணி பண்றான். அதே போலதான் இந்த மொபைல் யூசர்ஸும். நம்ம மொபைலு முன்னாடி இந்த கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மொபைல் எப்படி அது முன்னாடி சொன்ன அதே டைம் தான் இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு மொபைல் நம்மளை யூஸ் பண்றவன் அது அதிகமாக்க வச்சுட்டான். சின்ன பிள்ளைகள் ஆன்லைன் கிளாஸ்
மொபைலே பார்த்து படி. முடிஞ்சதுக்கு அப்புறம் திருத்த வேண்டியதுன்னா இப்பவும் அதே ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, நான் ஜட்டி வாங்கணும் அப்படின்னு வீட்டுல பேசிட்டு இருந்தேன், மறுநாள் இருந்து எனக்கு ஜட்டி விளம்பரம் வருது. ஆமா, அந்த கூகுள்காரர் ஒட்டு கேட்காரு. இப்ப நான் பேசதான் கேட்டிருப்பாங்க. இப்ப நான் காலையில உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நான் கலையில எனக்கு ஆச்சரியம், எனக்கு அப்ப புரியல. பார்த்தா ஜட்டி விளம்பரமா வருது, இந்த அமேசான் இதெல்லாம் ஜட்டி விளம்பரம் வருது. ஜட்டி விளம்பரம் ஏன் வருது? நம்ம வாங்கணும்னு நினைச்சோம், கரெக்டா வருது. அப்படி ஆன்லைன்ல ஆர்டர் போடலாமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வாங்கல, ஏன்னா இப்ப ஆன்லைன்ல பைசா இல்லனால பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஜட்டியை. அதுக்கப்புறம் பார்த்தா வேற இன்னொன்னு வாங்கணும்னு நினைச்சு நம்ம யார்ட்டையோ போன்ல பேசணும் என்ன பண்ணேன், கரெக்டா அதே விளம்பரம் வருது திருப்பி. ஆமா, அது அப்படிதான். நம்ம நியூஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்ப நம்ம நியூஸ் படிக்கிறோம் இல்லையா, நமக்கு எதுக்கு இப்ப நியூஸ் விஷயங்கள் வருது? நான் படிக்கிறனால நம்ம நான் இப்ப நான் உங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன், நான் பாத்ரூம்ல உட்காந்து காலையில் தள்ளும்போது வருதுன்னு. ஆமா, நம்ம படிக்க போறோங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் இதை பாப்பான்னு. ஆமா. ஸோ எல்லாமே கார்பரேட் கையில தான் இருக்கு. நம்மலாம் சும்மா ஒரு கார்பரேட் அதாவது வசதி படைத்தோன்னு சொல்றதை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தம்பி அன்னை ஒரு பொம்மை படம் பார்த்துட்டு இருந்தோம், இப்ப ஃபுல்லா பொம்மை படமா வருது. அந்த சின்ன பிள்ளைகள் கார்ட்டூன் படம் பார்க்கலாம், அந்த படம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, இது எடிட்டிங்ல தூக்கிடுவான். அது உங்க அத்தான் கையில தான் இருக்கு, என் கையில இல்ல. டெல்லியில் 4 மாடி கட்டிடம் இடிந்து 6 பேர் உயிரிழப்பு. 4 மாடி இருந்து இடிஞ்சு 6 பேர் இறந்துட்டாங்க. இரணியில் அருகே வீட்டுக்குள் அழுகிய நிலையில் முதியவர் சடலம். பலாபலம் பறிக்க முயன்ற தொழிலாளி மரத்திலிருந்து விழுந்து பலி. பாலடைந்த கிணத்தில் விழுந்து இரவு முழுவதும் உயிருக்கு போராடிய தொழிலாளி தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். குளச்சல் அருகே. பரவாயில்ல, ராத்திரி ஃபுல்லா தண்ணிக்குள்ளே கடந்திருக்காரு தலைவர். பாலடைஞ்ச கிணறுனா தண்ணி இருக்காது இல்ல? பாலடைஞ்ச கிணறுல தண்ணி இருக்கும். அது பாலடைஞ்ச கிணறுனா குப்பை சேர்ந்த கிணறு தான், தண்ணி இல்லாத கிணறுங்கிற அர்த்தம் கிடையாது. பாலடைஞ்ச கிணறுனா அது யூஸ் பண்ணாம இருக்கிறது பாலடைஞ்ச கிணறு. அந்த கிணறுல கண்டிப்பா தண்ணி இருக்கும், இல்லாம இருக்கும், அதுவும் இருக்கலாம். தண்ணி இருந்திருக்கு, என்ன இருக்கலாம், மருந்து கிடந்திருக்கு கழுத்துல தண்ணி. பாலடைஞ்ச தண்ணி நீச்சல் தெரியுமா இருக்கும். ஆமா, நீச்சல் தெரியுது, அதனால இருந்தாரு. பேராசிரியர் நீச்சல் தெரிஞ்சாலும் அவருக்கு பிடிக்கிறது ஏதோ கட்டை கிடைச்சிருக்கு. நீச்சல்னா அவ்வளவு நேரம் நீச்சல்ல நிக்க முடியாது, கட்டையில உள்ளாலும் குப்பை. பேராசிரியர் பாலியல் சீண்டல், கல்லூரி மாணவி தீக்குளி. நீ குளிக்கிறதை விட அவனை குளிப்பாட்டி இருக்கலாம்ல. அருமனை அருகே மகன்கள் கவனிக்காததால் மூதாட்டி தெருவில் தர்ணா. கொத்தனார் வீட்டில் கதவை உடைத்து ரூபாய் 1 லட்சம் திருட்டு, மர்ம ஆசாமி கைவரிச்சை. எந்த ஊரு? ஆரூர்ல. அதே மாதிரி மயிலாடுல அதே மாதிரி தான் என்ன பண்ணிட்டான், எங்க மாமியார் வீட்டு பக்கத்து தெருவில். ஏன்னா அவங்க வந்து அவங்க மகா வீட்டுக்கு எங்கேயோ போயிருக்காங்க, வீடு பூட்டி இருக்க தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, பின்வாசல் கதவை உடைச்சு உள்ள போய் 5 சவரன் நகை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கான், பாத்திரங்கள் நிறைய என்னென்ன விலை உயர்ந்த பொருட்கள் பாத்திரங்கள் என்னென்ன உண்டோ எவ்வளவு எல்லாத்தையும் கட்டிட்டான். கட்டி முடிச்சுட்டு அந்த நகை கூடவே 4 காப்பு இருந்திருக்கு. 2 காப்பு பித்தளை, 2 காப்பு தங்கம். அப்ப 2 கையில எடுத்து பார்த்துட்டு பித்தளை நல்லா மின்ன உடனே இது தங்கம் நினைச்சிட்டு தங்க காப்பு 2 அங்க வச்சுட்டு பித்தளை காப்பு 2 தூக்கிட்டு போயிட்டான். உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. நம்ம அதுக்கு சரி விட்டு வர மாட்டோம். இல்ல, இவ்வளவு அக்யூரேட்டா சொல்ற ஆளாலதான் அந்த ஸ்கிரீன் பிளே அப்படியே சொல்றீங்களா? நடந்ததை நம்ம காதலி கேட்டா சொல்றோம், யாருக்கு தெரியும். அவங்க எடுத்துட்டு போன 4-5 எடுத்துட்டு போயிருந்தா 2 கிடைச்சிருக்கும்ல எக்ஸ்ட்ரா. கிடைச்சாலும் நம்ம காவல்துறை கண்டுபிடிச்சிடும் யாருன்னு, அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த திருடிட்டு போன மனசு எவ்வளவு வேதனைப்படும் நினைச்சு பாரு. அவன் இடத்துல இருந்து நினைச்சு பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு உடைச்சு போயிட்டு பித்தளை தூக்கிட்டு வந்துட்டு தங்க வச்சுட்டு வந்துட்டோமே. இவர்தான் அவர் தான் மாட்டிருக்காரு கேட்டியா? இது இங்க எவ்வளவோ வந்து மாற்ற மாதிரி அவர் தோடுறாரு. ஐயோ, ஆள் கிடைச்சானோ கிடைக்கலையோ, நம்மள தூக்கிட்டு போயிட போறாங்கய்யா. திருவட்டார் அருகே மாணவரை தாக்கி செல்போன் பறித்த கும்பல், போலீஸ் விசாரணை. குளத்தில் மூழ்கி 3 சிறுவர்கள் மரணம். நாங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்றதுதான், குளத்துக்கெல்லாம் பிள்ளைகளை அனுப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. காதல் கணவர் இழப்பை தடுக்காத மனைவி. தடுக்காத மனைவி இல்ல, தாங்காத மனைவி. இதுதான் அர்த்தம். பேப்பர் படிக்காதுங்க. கண் பார்வை கோளாறு அங்கேயே போட்டிருக்கு உனக்கு. நான் சொல்லு, பேப்பர் வந்து இல்ல சம்பவம். விஷமருந்தி தற்கொலை. பாரு, இப்படியும் காதல் மனைவிகள் இருக்கதான் செய்யறாங்க. காதலித்து திருமணம் செய்த கணவனே 3 மாதத்தில் விஷம் வைத்து கொன்ற மனைவியும் இருக்காங்க. குடும்பம் கொஞ்சம் முன்னாடி ஒரு நியூஸ் படிச்சோமே, போட்டோ எடுக்க கூட்டு விட்டல் விட்ட குடும்பம். ஆமா, அப்படி மனைவியும் இருக்காங்க. காய்ச்சலுக்கு நாட்டு மருந்து, 2 குழந்தைகள் பலி. கன்னியாகுமரியில் சுற்றுலாவை மேம்படுத்த மாஸ்டர் பிளான். என்ன பண்ண போறாங்க, கொள்ளடிக்கிறது எப்படி அப்படின்னு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. கார் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 2 குழந்தைகள் பலி. IIM மாணவி பலாத்காரம், உடன் படிக்கும் மாணவர் கைது. அதனாலதான் இந்த பசங்க கூப்பிட்டா எங்கேயும் போகாதீங்க பிள்ளைகளை, அது மோசமான பயக்க.
நல்ல பைக்லாம் இருக்காண்டோன்னே. இருக்கானுங்க என்ன மாதிரி 1-2 நல்லவன் இருக்கானுங்க. சரி கிழட்டு பைக்ல வேற வேலை இல்லை. ஆனா இங்க பாருங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் தூக்கு போட்டு தற்கொலை திருவனந்தபுரத்துல நடந்திருக்கு. ஐயோ எதனால போட்டிருக்காங்க சின்னதா? மேலதிகாரிகள் மிரட்டல் என உறவினர் புகார். பாத்தியா, மேலதிகாரி மிரட்டுனா இன்ஸ்பெக்டரே சாவாரா? கடத்த முயன்ற ஆட்டோ டிரைவரை காம்பஸால் குத்தி தப்பிய மாணவி. இதே மாதிரிதான் காம்பஸ் எல்லாம் வச்சுக்குங்க. எவனாவது பாலியல் கீழியல் பண்றாமன்னா குத்திருங்க வச்சு. எந்த ஊர் நடந்திருக்கு? மகாராஷ்டிரா, மும்பை. ஆந்திராவில் கொலை செய்த உடலை காரில் கொண்டு வந்து சென்னை கூவமாற்றில் வீசிய கொடூரம். பவன் கல்யாண் கட்சி பிரமுகர் உட்பட 5 பேர் கைது. உடை மாற்றுவதை படம் பிடித்ததால் உதவியாளரை கொன்று கூவத்தில் வீசிய பவன் கல்யாண் கட்சி பெண். இவனும் வேண்டாத வேலை தான் பார்த்துருக்கான். இவனை மீட்டிங்ல போய் வீடியோ எடுன்னு சொன்னா மீட்டிங் முன்னாடி வீடியோ எடுத்துருக்கான். எப்படி டக்குன்னு யோசிக்கிறேன். அவன் அதாவது சம்பளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நினைச்சான். கொஞ்சம் ஸ்பீடா இருந்திருக்காரு. ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடு, சின்ன வயசு பையன்ல. ஆமா, சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபரை போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியே இழுத்து வந்து சர்ற மாதிரி அடிச்சு கொன்னுட்டாங்க போலீஸ்காரருக்கு முன்னாடி வச்சு. எந்த ஊர்ல? அது வந்து குஜராத் இல்ல, இட்டாநகர், அருணாச்சல பிரதேஷ். கேரளாவில் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பாத பூஜை, விசாரணை நடத்த கல்வித்துறை அமைச்சர் உத்தரவு. இது வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. மாணவர்கள் இல்ல பண்ணணும். நான் என்ன சொல்றேன், ஆசிரியர்கள் மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. முன்னாடி ஆசிரியர்கள்டா பயப்படுவோம். டீச்சர் வராங்க, சார் வராங்கன்னா அங்க வராங்கன்னா இங்க ஒளிஞ்சுக்குவோம். இன்னும் இல்ல சார் அப்படி அவர் பார்க்காம பண்ண கூட இவன் சண்டாளம் அதான் சொல்ல, இவன் சண்டாளம் ஸ்கூல்லையும் கிண்டல் பண்ணுவான். நாம போற தெருல நிக்கான அவரு திரும்பி போனா இவனை விட மாட்டாங்க. சார் அப்படின்னு கை காமிக்கிறான். நீ நிக்கணும்டா நான் அப்படி போனேங்கிற நிலைமையில அவர் பரிதாபமா போறாரு. அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல்ல படிச்சு கொடுத்தாங்க. இப்போ டியூஷன்ல தான் படிச்சு கொடுக்குறாங்க. ஸ்கூல்ல ஒன்லி போறாங்க, செல்லு பாக்குறாங்க, வராங்க. டியூஷனுக்கு வாங்க படிச்சு தரேன்றாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கேட்குறாங்க இல்லையா?